ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பவர் கொரில லாங்குவேஜ். ஏன்னா பவர் கொரி வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து லாங்குவேஜ்ல தான் ஃபங்ஷன் ஆகுது. பட் அத பத்தி ஒரு பெருசான ஒரு புரிதல் கிடையாது. அது எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இன் டெப்த்தா நெறைய விஷயங்கள பார்க்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எப்படி பேசிக்கா ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் BI டெஸ்க்டாப்ல இருக்கிறோம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் போயிட்டு, இந்த லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏபிசி ஸ்போர்ட்ஸ் வியர் சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. அதுதான் நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டு, டிஸ்கவுண்ட், ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு, ப்ராடக்ட் சேல்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் ரீஜியன், சேல்ஸ் சேனல் அண்ட் சேல்ஸ் டீடைல்ஸ். ஓகே. இது நம்மகிட்ட இருக்கு. நம்ம இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னம்னா, லோட் பண்ணிடலாம். நான் லோட் பண்றப்போ இட் டேக் சம் டைம் இல்லையா? ஸோ இது வந்து நார்மலா வந்து அந்த இருக்கிற டேட்டாவை எல்லாமே வந்து லோட் பண்ணுது. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுடைய டேட்டாவை லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஹோம் டேப்ல நம்ம என்ன பண்றோம்னா, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை கிளிக் பண்றேன். ஓகே. இப்போ நம்ம டேட்டா வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு செப்பரேட் குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. இப்போ நம்மளுடைய டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ்ங்கிறது என்ன? நம்மளுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சோர்ஸ். இந்த கியர் ஐகான் இருக்கு இல்லையா? அந்த கியர் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த லொகேஷன்ல இருந்து இந்த டேட்டா வந்து எடுத்திருக்கு. அதுதான் நம்மளுடைய சோர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன். நேவிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த லொகேஷன்ல, அதாவது இப்போ நம்ம வந்து டேட்டாவை எடுத்துட்டோம். எந்த லொகேஷன்ல இருந்து எடுத்துட்டோம். ஸோ ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்ங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து உள்ள நேவிகேஷன் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, அட்வான்ஸ் எடிட்டர் போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ரோ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர். அதனால நம்மளுடைய ஹோம் டேப்ல டிரான்ஸ்ஃபார்ம்ல யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்ஸ் கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா டைப், டிடெக்ட் டேட்டா டைப்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான். ப்ரொமோட்டட் ஹெட்டர்ஸ், அதாவது ஹெட்டரை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். டேட்டா டைப்பை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதான் 4 ஸ்டெப் இல்லையா? இப்போ இதையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னம்னா, ரீநேம் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அவர் எக்ஸாம்பிள் 1. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1. இந்த எக்ஸாம்பிள் 1 நான் அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளுடைய லாங்குவேஜ் லேர்னிங்கில் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி வந்து நம்மளுடைய லாங்குவேஜ்ங்கிறது இதை வந்து எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுது, இதை வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் நேவிகேஷன் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் எடிட்டர் போகிறேன். இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லெட் இன் அப்படின்னு இருந்திருக்கும். அதாவது சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்கவுண்ட் ஷீட்டு ஈக்குவல் டு சோர்ஸ் எந்த இடத்துல இருந்திருக்கு, அதாவது ஐட்டம் டிஸ்கவுண்ட் கைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டு டேட்டா. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பல் போட்டு ப்ரொமோட்டட் ஹெட்டர்ஸ் இருக்கு. தென் சிம்பல் போட்டு சேஞ்ச் டைப்னு இருக்கு. கரெக்டா? நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் தான். ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லெட்ஸ் இந்த டிஸ்கவுண்ட் ஷீட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லேர்ன் மேபி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பவர் query டுடே இப்படி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ரைட். அதாவது முன்னாடி இருந்தால் வேரியபிள் நேம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். லெட்ஸ் லேர்ன் பவர் query டுடே அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கிறேன். கிளிக் டன் கொடுத்தேன் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ரெக்கார்ட் இன் த query எக்ஸ்பிரஷன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும், மேக் ஷூர் இட் இஸ் ஸ்பெல்டு கரெக்ட்லி அப்படிங்கிறது இருந்திருக்கும். இது எப்படி என்னங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி என்னுடைய அட்வான்ஸ் எடிட்டர் போகிறேன். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு வேரியபிள் நேம் தான். அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி சோர்ஸ்ன்னு இருந்திருக்கும். ஸோ அதே இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸை தான் வந்து எடுத்து கொண்டு போயிருக்கும். அப்படி இல்லையா? அதனால இப்போ இந்த சோர்ஸுங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னம்னா லெட்ஸ்ன்னு சொல்லி போடுறேன். இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ஷீட் இது காப்பி பண்ணி நான் என்ன பண்ணேன்னா டிஸ்கவுண்ட் ஷீட்டுக்கு பதிலாக லேர்ன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பவர் query கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சோர்ஸ்ன்னு இருந்துச்சு. தென் நேவிகேஷன் அது வந்து நம்மளுடைய சீட் எங்கே இருக்குங்கிறத நம்ம நேவிகேட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் query டுடே அப்படிங்கிறது வந்துடும். அகைன் நான் வந்து என்ன பண்ணேன்னா ரைட் கிளிக் பண்ணி அட்வான்ஸ் எடிட்டர் போகிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் எப்படி டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த லெசனில் பார்த்தோம். லெட்ஸ் லேர்ன் பவர் query டுடே. இப்போ இன்கேஸ் வந்து நம்ம அந்த சிம்பல் போட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். அது எதுக்காக அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நேராகவே, அதாவது
எப்பயுமே நம்ம வேரியபிள் எப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நமக்கு வந்து 2 வேர்டா இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சிங்கிள் வேர்டா தான் இருக்கும் இல்லையா? இப்ப இன்கேஸ் வந்து இல்ல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேர்டா வேணும் அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து ஒரு சிம்பல் போட்டு டபுள் கொட்டேஷன் தென் இப்போ வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் கொட்டேஷன். ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன்னா, நம்மளுடைய கண்ட்ரோல் சி பவர் கொரிக்கு பதிலா நான் வந்து இங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக். இப்போ நம்மளுடைய வந்து பவர் கொரி அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 வேர்டா வந்துருச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து அந்த சிம்பல் போட்டு, டபுள் கொட்டேஷன் போட்டு, தென் அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் வேர்டாவோ, 3 வேர்டாவோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் நெசசரி. இது ஒன் ஆஃப் த வே. கரெக்ட்டா. இப்போ வந்து நமக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்னா, எப்படி வந்து அந்த வேரியபிள் நேம் வந்து நமக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னம்னா, ப்ராடக்ட் கிளாஸ். இங்கேயுமே வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னம்னா, ஹோம் போயிட்டு யூஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெடர்ஸ் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு டிடெக்ட் டேட்டா டைப்ஸ் குடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து 4 ஸ்டெப் இருக்கு இல்லையா? 4 ஸ்டெப் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் நான் பண்ணணும்னு சொல்ல. ஏன்னா வந்து இப்படி பண்ணவும் தேவையில்ல. பட் நம்ம வந்து இது எப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். அதாவது எப்படி வந்து இதனுடைய சின்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். இப்போ வந்து நமக்கு 4 ஸ்டெப்பா இருக்கு இல்லையா? 4 ஸ்டெப்ஸ்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சிங்கிள் ஸ்டெப்பா பண்ணணுங்கிறது தான் பார்க்க போறோம். அகைன் நான் வந்து இத வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் ரீநேம் பண்ணிட்டு சாம்பிள் 2. ஓகே. இத நானு மூவ் பண்ணி நம்மளுடைய லாங்குவேஜ் இதுக்கு போய்க்கிறேன். ரைட் கிளிக் தென் அட்வான்ஸ் எடிட்டர். இதை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வேறு எதுவும் மாற்ற வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சோர்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா இது அப்படியே வந்து அப் டு நம்ம அந்த கமா இருக்கு இல்லையா, அந்த கமாக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணிவிட்டு இந்த சோர்ஸுங்கிற இடத்துல, ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு வந்து 4 ஸ்டெப் இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் வி. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அப் டு என்னுடைய கமாக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் இந்த ப்ராடக்ட் கிளாஸ் ஷீட் இருக்கு இல்லையா, இதுக்கு போட்டுறேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரொமோட்டர் ஹெடர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக போட்டுறேன். இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கம்பைன்டு ஸ்டெப்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். தென் கண்ட்ரோல் சி இதையுமே வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உள்ளது எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஓகே. தென் கிளிக் டன். ஸோ இப்போ வந்து இருக்கிற எல்லா ஸ்டெப்புமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஆகி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் வந்துச்சு. பட் திஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தால் தான் இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலோ ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணுனாலோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸை மட்டும் எடுத்துடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த சின்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அகைன் நம்மளுடைய பவர் கொரியில் தான் இருக்கிறோம். ஹோம் டேப்பில் நியூ சோர்ஸ் போகிறேன். எக்ஸல் ஒர்க் புக். ஸோ இந்த எக்ஸல் ஒர்க் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கிற டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சேல்ஸ் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக இப்போ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நம்பர், சேல்ஸ் டேட்டு, சேனல் டைப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு மெட்ரிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அகைன் வந்து சோர்ஸ் நேவிகேஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய யூஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெடர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பு. தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா டிடெக்ட் டேட்டா டைப். ஓகே. இது வந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். ஸோ இப்போ நம்முடைய ஜியோகிராபிக் ரீஜியன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜியனில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா தேவையில்லை. எனக்கு வந்து அமெரிக்கா, ஏஷியா, யூரோப். ஓகே. இந்த ரீஜியன் மட்டும் இருந்தால் போதும். அதாவது ஜியோகிராபிக்கில் இந்த ரீஜியன் மட்டும் இருந்தால் போதும். கிளிக் ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபில்டர்ட் ரோ, நம்ம வந்து ரோ வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. இது வந்து நம்மளுடைய 5வது ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய கண்ட்ரி அண்ட் டெரிட்டரி இருக்குல்ல, இப்போ இதில் வந்து எனக்கு வந்து டெரிட்டரி வேண்டாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரின்னு இருந்தால் மட்டும் போதும். கிளிக் என்டர். ஸோ இது எனக்கு அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட்டு என்னுடைய சேனல் டைப்பை நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து இதெல்லாமே தேவையில்லை. எனக்கு வந்து பிளாக்ஸ் அண்டு வெப்சைட் மட்டும் இருந்தால் போதும். கிளிக் ஓகே. இது என்னுடைய 3, 3, 3, 6. இது வந்து 7வது ஸ்டெப். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்டெப் பண்ணுறது. இந்த ஸ்டெப் வந்து எப்படி வந்து கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது எனக்கு வந்து ஃபில்டர் ரோ எடுத்துடுறேன். ஏன்னா இது நம்ம வந்து இந்த இன்ட்டு மார்க் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து அகைன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அன்டு மாதிரி ஃபில்டர் ரோ எடுத்துடுறேன். இப்போ வரைக்கும் நமக்கு வந்து சேஞ்ச் டைப் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இப்போ எனக்கு ஜியோகிராஃபிக் ரீஜியன் வேணும். கரெக்ட். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணது என்னென்னா அமெரிக்கா, ஏஷியா, யூரோப். ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபில்டர் தான் பண்ணோம் இல்லையா. நெக்ஸ்ட்டுமே நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபில்டர் எங்கே இருக்குது. இப்போ இன்கேஸ் அனதர் ஏதாவது ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னம்னா அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர் சேஞ்சஸ் எல்லாமே முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டெப். ஐ மீன் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை குறைச்சிக்கலாம். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா
இப்படி ஸ்டெப்பை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம்னா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்போ. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் முடிஞ்சது. கரெக்ட். அகைன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய சேனல் டைப் இருக்குல்ல. இப்போ நம்ம சேனல் டைப்ல நம்ம என்ன பண்ணோம்? இப்போ வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது நம்ம எல்லாமே ஸ்டாண்டர்டா பண்ணது. நம்ம வந்து ஃபில்டர் ரோ வந்து பண்ணோம். பட் இதுக்கு முன்னாடி 2 இடம் ஃபில்டர் ரோ வந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம வந்து திருப்பியுமே வந்து ஃபில்டர் ரோ தான் பண்ண போறோம். என்னன்னா, நம்முடைய பிளாக், தென் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு நல்லா வந்து வாட்ச் பண்ணி பாருங்கங்க. கிளிக் ஓகே. ஸோ 2 ஃபங்ஷனுமே ஏன்னா 2மே வந்து ஃபில்டர் ஃபங்ஷன் அப்படிங்கிறதுனால 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டெப்லேயே முடிஞ்சிரும். ஓகே. இப்போ நீங்க ஃபில்டர் அப்புறம் வேற ஹெடர் சேஞ்ச் திருப்பியும் வந்து ஃபில்டர் அப்படிங்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது 3 ஸ்டெப் ஆயிரும். ஃபில்டர் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி இப்போ இன்கேஸ் கண்ட்ரி, டெரிட்டரி எனக்கு வந்து தேவையில்லன்னு சொன்னோம். கரெக்ட்டா? டெரிட்டரி வேண்டாம். நான் இத வந்து ரிமூவ் பண்ணிர்றேன். என்டர். ஓகே. இப்போ நம்மளுடைய காலம தானே ரீநேம் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து அகைன் வந்து இப்போ வந்து சேல்ஸ் சேனல் இருக்கு. எனக்கு வந்து சேல்ஸ் சேனல் வேண்டாம். எனக்கு வந்து சேல்ஸ்ன்னு இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சோம்னா, கிளிக் என்டர். இப்போ வந்து 2 நேமே ஐ மீன் 2 ஹெட்டர் நேமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டெப்ல தான் இருக்கும். நீங்க இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபில்டர் ரோ ஏன்னா ரோ வந்து ஃபில்டர் பண்ணோம். தென் ரீநேம் கொடுத்து. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம வந்து ஸ்டெப்ஸ கம்மி பண்றப்போ, அது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நமக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். டேட்டா வந்து இன்டர்பிரேட் பண்றது. அதாவது நம்ம வந்து இப்போ ஃபர்தரா இன்னொரு டேட்டா நம்ம இந்த இப்போ சேல்ஸ் டீட்டெயில் ஆட் பண்ணியிருக்கோங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்றப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இருக்கும். இல்ல நீங்க வந்து 10 ஸ்டெப் போட வேண்டிய இடத்துல நம்ம வந்து 50 ஸ்டெப் பண்ணியிருந்தோம்னா, இட் டேக் சம் டைம் இல்லையா? ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் பண்றதுக்கு டைம் ஆகும். பட் நீங்க இந்த மாரி பண்றப்போ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எம் லாங்குவேஜ்ல நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். அன்டில் பி சேஃப். பை பாய்.